Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Black Forest cake oven யூஸ் பண்ணாம வீட்லயே எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றத பார்க்கலாம். 1 கப் பவுடர் சுகர், 1/2 கப் ஆயில், 1/2 கப் தயிர் இத சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். இது mix பண்ணும்போது கட்டி ஏதும் இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் வந்து 15 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 3/4 கப் பால் எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக டீ போடுற பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கேக்கோட மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். இப்போ லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ மூடி போட்டு கவர் பண்ணி 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண தவால 45 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போது 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கான்னு ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா கேக்கை வெளியே எடுத்துடலாம். பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. இப்போ மேலே இருக்கிற அந்த லேயரை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த கேக்கை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு லேயரில் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் 1 கப் எடுத்துட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன்னா க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு லேயருக்கு க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. ரெண்டாவது லேயருக்கும் அதே மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது 3வது லேயருக்கும் அதே மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கேக்கோட சைட்லையும் ஓரங்கள்லையும் க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டுடலாம். சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு கோன் மாதிரி ரெடி பண்ணி ஹாப்பி பர்த்டே லிசான்னு எழுதியிருக்கேன். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேக்கை லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம் எதுவும் உங்ககிட்ட இல்லைன்னா ஜஸ்ட்டு சாக்லேட் வச்சோ இல்லை செரி வச்சோ கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது லாஸ்ட்டாக இதுக்கு மேலே செரி வச்சு விட்டுடலாம். வீட்லேயே ஓவன் இல்லாமல் Black Forest கேக் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.